ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலத்தில் ஒரு விடயம் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. அது என்னதுன்னா, தமிழ் தேசிய மிஸ்ஸஸ் திராவிடம், அதாவது தமிழ் தேசியவாதிகளை குறிவைக்கும் திராவிடம். மன்னர் மன்னனை மிஸ்டர் ஜிகே தவறாக பேசுகிறாரு. இந்த திராவிடம் தமிழ் தேசியவாதிகளெல்லாம் தவறானவர்களாக சித்தரிக்க முயற்சிக்குது அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. இதை ஏன் பேசுகிறாங்க, இந்த பிரச்சனையுடைய மூல காரணம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல மிஸ்டர் ஜிகே போன்ற ஆட்களை பற்றி பார்த்துடலாம். மிஸ்டர் ஜிகே சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ், அதாவது தர்மதுரை, அப்புறம் இந்த மொழி அரசன், ஈவேரா மற்றும் திராவிட ஆதரவாளர்கள், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை, அறிவியலில் சிறந்த தமிழர்களை காட்டு மிராண்டி கூட்டம்னு திருப்பி சொன்னது இந்த ஈவேரா தான். எக்காரணத்துக்கும் தமிழர்கள் தன்னை அறிவாளிகளாக உணர்ந்துடக்கூடாது, அதுக்காகவே பலரும் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தர்மதுரை மற்றும் மொழி அரசன். இவங்களை மேம்போக்காக பார்த்தோன்னா சயின்டிஃபிக்கலாக பல நல்ல கருத்துக்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா தான் தெரியும், முழுக்க இவங்க கிட்ட தமிழர் விரோத பேச்சுக்கள் தான் இருக்கும். இந்த தர்மதுரை நாட்காட்டிகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கான், அதை பாருங்களேன். நாட்காட்டி அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் கிடையாது. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ரோமானியர்கள் நிலவை பேஸ் பண்ண அந்த லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணாங்க. இதை அவர் செய்யறதுக்கு முக்கிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எகிப்தியர்கள். அப்பதான் 13ஆம் கிரிகோரி அப்படின்னு சொல்லக்கூடிய போப் என்ன பண்றாருன்னா, இட்டாலியன் நாட்டை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனமர் அலோய்சஸ் லில்லிஸ், அப்புறம் நிறைய மேத்தமெட்டிஷியன், நிறைய ஆஸ்ட்ரோனமர் இவங்களோட துணை கொண்டு ஒரு புதிய கேலண்டரை உருவாக்குறாரு. எல்லா நாட்டவர்கள் பற்றியுமே சொல்லியிருக்காங்க, தமிழர்கள் பற்றி ஏன் சொல்லலை? இவங்களை பொறுத்தவரையும் தமிழர்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவங்க தான். ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்கள் நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய கருத்து. சரி, நாட்காட்டிகளை உருவாக்குனது தமிழர்கள் அப்படின்ற உண்மை உனக்கு தெரியலன்னே வச்சுப்போமே. இப்போ நிகழ்காலத்தில் நம்ம திருத்தப்பட்ட கேலண்டரை உருவாக்கணும்ல, அது கூடவா இவனுக்கு தெரியாது? இந்த வாரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கே, வீக், அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த வானசாஸ்திரத்துலையோ இல்லை ரொம்ப காலமாக இந்தியாவில் இல்லை. இந்திய வேதங்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ் சங்க இலக்கியங்களில் கூட இந்த வாரம் பற்றிய குறிப்புகள் அதிகமாக இல்லை. சங்க தமிழில் நம்ம யவனர்கள் கூட வணிகம் செய்த குறிப்புகள்லாம் படிச்சிருப்பீங்க. யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்களை தான் யவனர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கூட நம்ம வாணிபம் பண்ணும்போது அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிட்ட கான்செப்ட் தான் இந்த வாரம் அப்படிங்கிறது. இந்த வாரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கே, வீக், அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த வானசாஸ்திரத்துலையோ இல்லை ரொம்ப காலமாக இந்தியாவில் இல்லை. வாரம்ன்றது தமிழர்கள் உருவாக்கலையா, வெளிநாட்டில் இருந்தால் இந்த கான்செப்ட் கொண்டு வரப்பட்டதான். எவ்வளோ பெரிய பொய் பார்த்தீங்களா? தமிழர்கள் விண்ணாராய்ச்சியில் சிறந்து விளங்கியவர்கள். வானத்தை பார்த்து 12 ராசிகளை உருவாக்குனவங்க தமிழர்கள் தான். இந்த 12 ராசிகளுக்கான மூலம் இதுவரையும் வெளிநாட்டவர்கள் யாருமே சொன்னதில்லை. மேலை நாட்டு சயின்டிஸ்டுகள் கூட இப்போ இந்த ராசிகளை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் கூட இந்த ராசிகளுடைய மூலம் ஏன் இந்த சித்திரங்கள்லாம் இருக்குன்றது சொல்லவே முடியல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தமிழர்களின் வரலாறு தெரியாது. தமிழர் வரலாறு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த 12 ராசிகளின் மூலத்தை சொல்ல முடியும். தமிழர்களின் வரலாற்று நாயகர்களை குறிக்கிறது தான் இந்த 12 ராசிகள். எடுத்துக்காட்டுக்கு இந்த மீன ராசி எடுத்துப்போம். இதுக்கு அரைகுறையாக விளக்கம் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நீர் ராசி, அதனால மீன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இரட்டை மீன்கள் வச்சிருக்காங்க இந்த கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த இரட்டை மீன்கள் இரட்டையர்களான ராவணன் இந்திரனை குறிக்கும். வண்டி வைத்து விவசாயம் செய்தவர்கள் இவர்கள் தான் பாண்டியர்களான ராவணன் இந்திரன். பாண்டியர்களின் கொடி இருக்குல்ல, அதில் கூட இரட்டை மீன்கள் இருக்கும். இப்படி தமிழர்களின் வரலாற்றை வைத்து தான் திருமால் சித்தரால் இந்த 12 ராசிகள் உருவாக்கப்பட்டது. இந்த ராசிகளே தமிழர்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வாரத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோமா என்ன? முருகன் காலத்திலேயே 7 நாட்கள் கொண்ட வாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. பூமியை தவிர்த்து 7 கிரகங்களை கொண்டு 7 நாட்கள் உருவாக்கப்பட்டது. 7 கிரகங்களை வைத்து தான் 7 சப்தகணிகள் உருவாக்கப்பட்டது. இந்த வாரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கே, வீக், அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த வானசாஸ்திரத்துலையோ இல்லை ரொம்ப காலமாக இந்தியாவில் இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த தர்மதுரை மிகப்பெரிய ஃப்ராடுங்க. சயின்ஸுன்ற பேரில் தமிழர்களை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான்ற பாருங்களேன். இப்போ கூட பாருங்கள், சித்திரை 1 வந்த உடனே சூரியன் மேஷத்தில் வந்துருச்சு, புது ஆண்டு பிறந்துருச்சு, புது ஆண்டு ராசி பலன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டெல்லாரியம் அப்படின்னு பேசிக் ஆப் வச்சு நம்ம லைவாக மார்ச் 20 சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். ஸ்டெல்லாரியம் அப்படின்னு பேசிக் ஆப் வச்சு நம்ம லைவாக மார்ச் 20 சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். லைவாக மார்ச் 20 சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். நமக்கு நல்லாவே தெரியும், மார்ச் மாதம் 20ஆம் தேதி மீன ராசி தான் வானத்தில் இருக்கும். அதாவது இது மீன யுகம். இதை மையமாக வச்சு தான் நம்ம கேலண்டரே உருவாக்கியிருக்கோம். ஆனால் இந்த ஃப்ராடு எப்படியெல்லாம் ஏமாத்துறான் பாருங்க. ஸ்டெல்லாரியம் அப்படின்னு பேசிக் ஆப் வச்சு நம்ம லைவாக மார்ச் 20 சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். மார்ச் மாதம் சூரியன் மேஷத்தில் வருமா? இவன் சொன்னால இந்த நைட் ஸ்கை, ஸ்டெல்லாரியம், இந்த ஆப்பெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கான் போல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், மார்ச் மாதம் 20ஆம் தேதி என்ன ராசி இருக்குது? மீன ராசி.
ஆனால் இவன் மேஷ ராசின்னு சொல்லி தமிழர்களை கிளியராக ஏமாத்திருக்கான். அவனுடைய வீடியோலேயே பாருங்கள், அவன் போட்ட பிக்சர்லேயே மீன ராசி தான் இருக்குது. தெரியாமல் எடிட்டர் வச்சுட்டான் போல். ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள், இதை மறைக்கிறதுக்குன்னு மேஷ ராசி இருக்கிற வேற ஒரு பிக்சரை வச்சுருக்கான். லைவாக மார்ச் 20 வந்து சூரியன் மேஷத்தில் வந்ததை பார்க்க முடியும். இவனுடைய சூழ்ச்சி இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இந்த மீன யுகத்தை திட்டமிட்டு மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ இவன் பச்சையாக மாட்டிட்டான். ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு இவனை பார்க்குற இடத்தெல்லாம் கேள்வி கேளு. என்ன தமிழர்கள் முட்டாள்னு நினச்சிக்கிட்டியா? ஏன் மீன ராசிக்கு பதிலாக மேஷ ராசின்னு பொய் சொன்னான்? மீன ராசி தானே வானத்தில் இருக்குது, நீயும் அந்த பிக்சர் தானே போட்டிருக்க, அதை மறைச்சிட்டு இன்னொரு பிக்சரை ஏன் மேலே வைக்கிற அப்படின்னு பார்க்குற இடத்துலலாம் இவனை கேள்வி கேளுங்க. இப்போ இந்த சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் மொழி அரசு என்ன பேசியிருக்கான்றது பாருங்களேன். அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்ச ஓப்பன்ஹைமர் மகாபாரத்தில் இருந்து தான் அணு ஆயுதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது நீண்ட நாட்களாக சமூக வலைதளங்களில் பலரால் பரப்பப்பட்டு இருக்கு. இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓப்பன்ஹைமர் 1945 வருஷம் ஜூலை 16 ட்ரினிட்டி அப்படின்ற அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு இருந்தார். இந்த ட்ரினிட்டி சோதனையின் போது அணு ஆயுதம் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத தன்னுடைய கண்களால் பார்த்து அவர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போது இந்த அணு ஆயுதமானது ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. இதுக்கப்புறமா அவர் பகவத்கீதையில் சொல்லப்படுற ஒரு வாசகத்தை மேற்கோள் காட்டி நவ் ஐ am become death the destroyer of the world அப்படின்னு சொல்கிறார். அதாவது நானே மரணமும் இந்த உலகை அழிக்கிறவனும் அப்படின்ற பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அந்த வாசகத்தை மேற்கோள் காட்டி அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த ஸ்பீச்சில் பகவத்கீதையை மேற்கோள் காட்டி இருந்ததை நிறைய பேர் எப்படி பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, அவர் மகாபாரதத்தில் இருந்து தான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன்ஹைமர் என்பவர் பகவத்கீதையில் உள்ள கோட்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்காருன்றான். இவன் சொல்கிற மாடுலேஷனை பாருங்களேன். இந்த ஸ்பீச்சில் பகவத்கீதையை மேற்கோள் காட்டியிருந்ததை நிறைய பேர் எப்படி பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, அவர் மகாபாரதத்தில் இருந்து தான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன்ஹைமருக்கும் பகவத்கீதைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே பேசுகிறான்ல. இதெல்லாம் கேட்குறதுக்கு உண்மை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது உண்மை கிடையாது. ஓப்பன்ஹைமரை இந்த பிண்டாரிகள் திட்டமிட்டே தான் உருவாக்குனாங்க. ராமாயணத்துடைய மறு ஆக்கம் தான், அதாவது ரீஎனாக்ட்மெண்ட் தான் இந்த முதலாம் உலகப் போர். அதே போல் மகாபாரத போரின் ரீஎனாக்ட்மெண்ட் தான் இந்த இரண்டாம் உலகப் போரே. அதனால தான் மகாபாரத போரில் அணுகுண்டு போட்ட மாதிரி இந்த இரண்டாம் உலகப் போர்லையும் அணுகுண்டு பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், தமிழர்களின் தொழில்நுட்பம், அறிவியலெல்லாம் இந்த பிண்டாரிகள் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மொழிகளில் மாற்றி வச்சுக்கிட்டாங்க. தமிழ் ஓலைச்சுவடிகளில் உள்ளதெல்லாம் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துட்டாங்க. நம்மளுடைய திருக்குறள் இருக்குல்ல, அதை தான் இவங்க சமஸ்கிருதத்தில் பகவத்கீதையாக மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம சொன்ன உண்மைகளோட இந்த பிராமணர்கள் கொஞ்சம் கட்டுக்கதைகள்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த ஓப்பன்ஹைமர் என்பவருமே 1945 ஆட்டம் பாம் உருவாக்குனார். ஆனால் 1933 சமஸ்கிருதம் கற்றுருக்காரு. ஆட்டம் பாம் தயாரிக்கும் முறையை சமஸ்கிருத பகவத்கீதையில் படிச்சிருக்காரு. இவ்வளோ உண்மைகள் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மொழியரசு சொல்லியிருக்கானா? ஏதோ ஓப்பன்ஹைமருக்கும் பகவத்கீதைக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசியிருப்போம். இனிமே நீங்கள் இந்த சயின்ஸ் பேசும் மூடர்கள் பேசுகிறத கூர்ந்து கவனிங்க. பல நல்ல கருத்துக்களை சொல்கிறது மாதிரியே சொல்லுவாங்க, ஆனால் மறைமுகமாக தமிழர்கள்லாம் முட்டாள்கள்ன்றதை நம்ம மனதில் பதிய வச்சுட்டே இருப்பாங்க. இவங்க சும்மாலாம் ஒரு டாபிக் எடுத்து பேச முடியாது. இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த திராவிடத்தால் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த தர்மதுரையை மன்னர் மன்னன் பற்றி பேசணும், என்ன பேசியிருக்கான்றதை இப்போ பாருங்களேன். அப்போ எங்கடா ரொம்ப அதிகபட்சமாக அது கிடைக்குதுன்னு பார்த்தா மனிதனுடைய முடியில் 14% இருக்குது. இப்போ நமக்கு வர்ற சாக்லேட் இருக்குது இல்லைங்களா, அந்த சாக்லேட்டுக்கு தேவையான 16 எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா மனிதனோட முடியிலேருந்து தான் எடுக்கப்படுது. இப்போ வரைக்கும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். திருப்பதியில் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடியில் பெரும்பான்மையான முடி சாக்லேட் தயாரிப்பு நிறுவனங்களால் தான் வாங்கப்படுது. எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள். கொடுக்கக்கூடிய முடியில் பெரும்பான்மையான முடி சாக்லேட் தயாரிப்பு நிறுவனங்களால் தான் வாங்கப்படுது. எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள். ஆய்வுபூர்வமாக சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறையா சாக்லேட்ஸ் தயாரிக்கப்படலை. உடனே கூகுளில் போய் தேடி பார்த்து கொடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ்க்கான பேப்பர் தான் தவிர ப்ராடக்டாக வெளியில் வந்ததுக்கானது கிடையாது. எந்த கம்பெனி எப்போ ஏலம் எடுத்தாங்க, எந்த சாக்லேட் கம்பெனி திருப்பதியிலேருந்து ஏலம் எடுத்தாங்கலாம் பார்த்தா அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மன்னர் மன்னன் 2 மாதங்களுக்கு முன்னாடி பேசினதை இப்போ ஏன் இந்த தர்மதுரை எடுத்து பேசணும்? இதை பற்றி பேசினா கண்டிப்பாக சர்ச்சையாகும்னு இந்த திராவிட தரப்புக்கு நல்லாவே தெரியும். அப்போ எதுக்கு இந்த தர்மதுரையை பேச விடணும்? சரி, இப்போ மன்னர் மன்னனை பற்றி நம்ம பார்த்துடலாம்.
தமிழ் இனத்தை அழிக்கணும்னா 2 வகைகளில் அழிக்கலாம். ஒன்று நேரடியாக போர் செய்து ஈழத்தில் அழிக்க நினைச்சது மாதிரி அழிக்கலாம், இன்னொன்று மறைமுகமாக அழிக்கிறது. இது எப்படி தெரியுமா? இப்போ மனித உடல் எடுத்துப்போமே, இது ஒரு உடல் தான். ஆனால் இந்த உடம்பு எதனால் ஆனது? பல கோடி செல்களால் ஆனது. பல கோடி செல்கள் சேர்ந்து தான் இந்த உடலை உருவாக்கியிருக்கு. இதே போல தான் பல தமிழ் குடிகள்லாம் சேர்ந்து தான் தமிழ் இனத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ தமிழ் இனத்தை அழிக்கணும்னா நேரடியாக அழிக்க முடியாது. ஆனால் இந்த தமிழ் குடிகளை அழிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் இனம் அழிஞ்சு போயிடும். இந்த பறையர், வன்னியர், தேவர், தேவேந்திரர், நாடார், செட்டியார், பிள்ளைமார் இது போன்ற பல தமிழ் குடிகள்லாம் சேர்ந்து தான் தமிழ் இனத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த குடிகளே இல்லாமல் ஆக்கிட்டா தமிழ் இனம் தானாக அழிஞ்சு போயிடும். இப்படி மறைமுகமாக தமிழினத்தை அழிக்க வந்தவன் தான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர். தமிழர்கள் பேருக்கு பின்னாடி குடிப்பெயர்கள், ஜாதி பட்டங்கள்லாம் போட வேணான்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம மக்களும் இது நல்லா இருக்கு, இதுதான் பகுத்தறிவோ அப்படின்னு நினச்சி சாதி பட்டங்கள்லாம் போடுறத விட்டுட்டோம். இப்போ கடைசியில் எவனோ வந்து நான் பச்சை தமிழன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து இனங்களுமே சர்நேம்ன்ற அவங்களுடைய குடிப்பட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க, குடும்ப பெயர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழினம் மட்டும்தான் இந்த பழக்கத்தை விட்டுட்டோம். இதற்கு முக்கியமான காரணம் இந்த வெங்காயம். கீழ்வெண்மணியில் 40க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்களை இந்த வடுக வந்தேரிகள் கொன்று குவிச்சாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவே பிறந்தாருன்னு சொல்கிறாங்களே இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் இந்த கீழ்வெண்மணி படுகொலைக்கு ஒரு அறிக்கை கூட விடலை, வாய்வே திறக்கலைங்க. ஒரு சில திராவிட ஊப்பிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாருப்பான்னு சொல்லுவாங்க. மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட எத்தனையோ பொதுக்கூட்டம்லாம் போய் பேசினார், கீழ்வெண்மணி பக்கம் போய் பார்க்க கூட இல்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவருடைய சுய சாதி வெறி. கீழ்வெண்மணியில் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள். யார் கொன்றார்கள்னா கோபாலகிருஷ்ண நாயுடுவின் தலைமையில் உள்ள வடுகர்கள். அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த ராஜபக்சேக்கும் இந்த வெங்காயத்துக்கும் ஒரு துளியும் வேறுபாடு இல்லைங்க. இந்த ராஜபக்சே பிசிக்கலாக வெளிப்படையாக போர் செய்து தமிழினத்தை அழிக்க பார்த்தான். இந்த வெங்காயம் மறைமுகமாக தமிழினத்தை அழிக்க பார்த்துருக்கான். தமிழர்களாகிய நீங்கள் நன்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெங்காய ராமசாமி நாயக்கர் தமிழ் இனத்திற்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா மன்னர் மன்னனை பற்றி பேச போகிறோன்னு சொல்லிட்டு ஈவேரா பற்றி பேசுறியே அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொன்னோம்ல, இந்த தமிழின விரோதி ஈவேரா. இந்த தமிழின விரோதி பற்றி தமிழ் தேசியத்தில் பயணிச்சுட்டு இருக்க உண்மையான தமிழர்கள் அனைவருக்குமே தெரியும். அப்படி தெரியாத ஒரு சில தமிழர்களும் கூட இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் இந்த ஈவேரா மேலே கடும் வெறுப்பு வந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட தமிழின விரோதியை இந்த மன்னர் மன்னன் மூச்சுக்கு 300 தடவை பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இருக்கான். ஈவேரா பெரியார் அவர்களே பேசியிருக்காரு. பெரியார் காலத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈவேரா பெரியார் அவர்களே பேசியிருக்காரு. சரிப்பா, பெரியார்னு தானே சொன்னான், அது பலருமே சொல்லித்தானே இருக்காங்க. இவன் ஈவேராவை ஆதரிச்சா நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவன் ஈவேரா ஆதரவாளர் தான். இவன் ஈவேராவுக்கு எவ்வளோ பெரிய சொம்பு தூக்கியிருக்கான்னு ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க. ஈவேராவின் பக்தராகவே வாழ்ந்திருக்கான் அந்த மன்னர் மன்னன். இங்கே பாருங்களேன், தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் நுழைய இந்த வெங்காயம் தான் காரணமா? இவன் உண்மையிலே வரலாற்று ஆய்வாளரா? இந்த ஈவேராவோட திராவிட கட்சி எந்தெந்த கோயில் நுழைவு போராட்டம்லாம் நடத்தினாங்க, எப்படியெல்லாம் சொம்பு தூக்கியிருக்கான்னு பாருங்களேன். ஈவேரா பிறந்த நாள் வந்து தெற்கு விடிந்த நாளாம். #ஹாப்பி பர்த்டே பெரியார். ஒருத்தர் கமெண்ட்டில் ஈவேரா பற்றி கேட்டிருக்காரு. கீழ்வெண்மணியில் ஈவேரா நாயுடுகளுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த மன்னர் மன்னன் எப்படியெல்லாம் மழுப்பியிருக்கான் பாருங்க. அவர் என் கடவுள் அல்ல, தலைவரம். அவரது வழிகாட்டுதலை மதிக்கிறேன். விதி விலக்குகளை விளக்க உரைகளாக பயன்படுத்துவதை நான் ஏற்பதில்லை. அதுக்கு அவர் திருப்பி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என் பதிவுக்கும் உங்கள் பதிவுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை, ஈவேரா சாதி பார்த்து செயல்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கானா, இவனுடைய ஃப்ரெண்டை விட்டு அவருக்கு எதிராக பேச வச்சிருக்கான். என்னங்க தமிழரின் வரலாற்று ஆய்வாளர்னு சொல்கிறான். இந்த கீழ்வெண்மணி வரலாறு, ஈவேரா வரலாறுலாம் அவனுக்கு தெரியாதோ? அந்த வரலாறு சார்ந்த செய்திகள்லாம் வரும்போது கண்ணை முடிப்பானோ? ஈவேரா மட்டும் இல்லைங்க, தமிழின விரோதியான கருணாநிதி, அண்ணாதுரைன்னு எல்லாருக்கும் சொம்பு தூக்கியிருக்கான். இங்கே பாருங்க, ஓயாமல் உழைத்தவனா. ஆமாம், ஈழத்தமிழர்களை அழிப்பதற்காக ஓயாமல் உழைத்தவன் தான் இந்த மன்னர் மன்னன் என்பவன். முழுக்க முழுக்க திராவிட ஆதரவாளன், இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த திராவிடியன் ஸ்டாக்கான மன்னர் மன்னன் திடீர்னு தமிழ் தேசியவாதி ஆயிட்டான். நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி தர்மதுரை போன்ற ஆட்கள்லாம் பல சயின்டிஃபிக்கலான நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு நடுவுலேயே மிகப்பெரிய நச்சு கருத்தை சேர்த்து விடுவானோ, அதே போல தான் இந்த மன்னர் மன்னனும். சரி, இப்போ நம்ம இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற மறைமுக அரசியலை பார்க்கப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை போட்டு காய்க்கிறோம், அதை பாருங்களேன். ஓகே, நம்மளால் ஃபில்ம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருந்தேன்.
அதுக்கப்புறமா த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ம் எடுத்தேன். யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் ரொட்டீன் வேறு, ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைஃப் ரொட்டீன் வேறு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஒரு சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். ஒருத்தவன் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நடிக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நடிக்கிறது தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த யூடியூப்குள்ளே வர்றேன். டிவி சேனல் இருந்ததால் கொஞ்சம் இந்த மீடியா ஆர்வம் ஒட்டிக்கிச்சு. ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, மூவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் அப்படியே மைண்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ சென்னையில் வந்து மறுபடியும் இங்கே ஐடி ஃபீல்டில் தொடர்ந்தாலும் கொஞ்சம் மீடியாவில் ஏதாவது டச் பண்ணணுன்னு திரைக்கதை எழுதுறதுல நிறையா ஆர்வம் இருந்தது. நிறைய குறும்படங்களுக்கு திரைக்கதை எழுதினேன், சில குறும்படங்கள் நானே எடுத்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே யூடியூப் ஒரு நல்ல தளமாக இருந்தது. பார்த்துக்கிட்டிங்களா, இவங்களாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, பெய்டு ஆக்டர்ஸ். காசுக்காக மக்கள் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கவங்க தான் இவங்க. சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கலையா, அதனால பகுத்தறிவு பேச வந்துட்டானா. இன்னொருத்தன் சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கலையா, அதனால அறிவியல் மற்றும் விஞ்ஞானம் பேச ஆரம்பிச்சிட்டானா. அப்புறம் இவன் நாவல்கள் எழுதுகிற கதாசிரியர், கதை எழுதிட்டு இருந்தவன் திடீர்னு சயின்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். இவர்கள் அனைவருமே ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் தான். கொடுக்குற ஸ்கிரிப்டையும் நோட்ஸையும் அழகாக மனப்பாடம் பண்ணி கேமரா முன்னாடி வந்து ஒப்பிக்கிறவங்க தான் இவங்க. இவங்கள போல தான் இந்த மன்னர் மன்னனுமே மீடியா துறை மற்றும் சினிமா துறையில் பணியாற்றியவன் தான். மிகப்பெரிய மீடியாவிலேருந்து மிகப்பெரிய படங்கள் வரையும் இவனின் பங்களிப்பு இருக்குது. என்னப்பா சினிமா மீடியாவில் வேலை பார்த்தா உடனே இந்த பிண்டாரிகளின் கையால் ஆயிடுவாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். நம்ம அப்படி சொல்ல வரல. இங்கே பாருங்க, இந்த தர்மதுரையுமே சினிமா துறை, மீடியாக்கள் இதில் அனைத்துலேயும் வேலை பார்த்தவன். இந்த மன்னர் மன்னனுமே சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணியாற்றியிருக்கான். இந்த தர்மதுரை இவனும் அறிவியல் பேசுகிறான், இந்த மன்னர் மன்னனுமே அறிவியல் பேசுகிறான். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா, தர்மதுரை அறிவியல் பேசும்போது தமிழர்களுடையதுன்னு பேசவே மாட்டான். இந்த மன்னர் மன்னன் அறிவியல் பேசும்போது தமிழர்களுடையதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த தர்மதுரை திராவிட ஆதரவாளன், ஈவிராக்கு சொம்பு தூக்குறவன். நேரடியாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இவன் திராவிட கைக்கூலின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மன்னர் மன்னனுமே திராவிட ஆதரவாளன் தான், வெங்காயத்துடைய புகழ் பாடுறவன். இதே நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெரியாது, கொஞ்சம் போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இருவருமே சினிமா மற்றும் ஊடகத்துறையிலேருந்து வந்தவர்கள், இருவருமே பேச்சாளர்கள், இருவருமே சயின்ஸ் பேசுகிறவங்க, இருவருமே திராவிட ஆதரவாளர்கள். இவங்களாம் உண்மையிலேயே எதிரிகளா இல்லை கூட்டு களவாணிகளா? இவங்க எல்லாரும் ஒரே குரூப்லேருந்து வந்தாங்களான்ற ஒரு சந்தேகம் எழுது. நமக்கு இந்த சந்தேகம் எழுந்ததுக்கான முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இந்த பன்றிசாலன் தான். இந்த பன்றிசாலன் நமக்கு கெட்ட பேர் வாங்கி தரன்ற பேரில் என்னென்னமோ ட்ரை பண்ணான், யாரையோ கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தான். ஆனால் கடைசியில் அவனே திருப்பி அடி வாங்கிக்கிறான். அதே போல தான் இந்த மன்னர் மன்னன் பிரச்சனையும். மன்னர் மன்னன் பிரச்சனை நடக்கும்போது பன்றிசாலனும் மிஸ்டர் ஜிகே பற்றி ஒரு விழியம் போடுறான். அந்த விழியத்தில் மன்னர் மன்னன்லாம் பற்றி பேசாமல் மிஸ்டர் ஜிகே மட்டும் தாக்குறான். சரி, இப்போ சாக்லேட்டில் கலந்த முடி பிரச்சனையை வச்சு தாக்குறான்னு பார்த்தா அந்த பிரச்சனையை சொல்லவே இல்லை, வேற ஏதோ ஒரு செய்தியை வச்சு இந்த தர்மதுரையை தாக்குறான். இங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது என்ன சந்தேகம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விழியங்களை பார்த்துருங்க. ஒரு விவாதத்துல கூட பங்கேற்க தெரியாதவர்களான நபர்களாகத்தான் விஜய் ரசிகர்கள் இருப்பார்கள். ஆகவே தான் மக்கள் அதை அவ்வளவு சீக்கிரம் தேர்ந்தெடுத்துட கூடாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கிட்டீங்களா? தந்தி சேனல் விவாதத்தில் பாரிசாலன் போய் பேசியிருக்கான். இந்த நிகழ்வு எப்போதுமா நடந்துச்சு? இந்த பன்றிசாலன் 1.5 மணி நேரத்துக்கு பாண்டியனையாவை திட்டி தரகுறவாக ஒரு விழியம் வெளியிட்டிருந்தால அந்த விழியம் வெளியிட்டப்போ தான் தந்தி சேனல்லையுமே இவனை விஜயை பற்றி பேச கூப்பிட்டுருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் இணையதளத்தில் யாரையோ தரகுறைவாக திட்டுறான், முகம் சுழிக்கும் அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசுகிறவனை டிவி சேனலில் எப்படி கூப்பிட்டு லைவில் பேச விட்றாங்க? இந்த யூடியூப்பில் பேசின மாதிரியே ட்விட்டரில் வன்மத்தை கக்குன மாதிரியே டிவி சேனலில் லைவ்லையும் பேசிட்டானா என்ன ஆகுறது? இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கலையா? எப்படி இந்த மாதிரி பேசுகிறவனை ஒரு பெரிய செய்தி ஊடகம் விவாதத்துக்கு கூப்பிடுது? இந்த விழத்தை பாருங்க, அது ஏன் கூப்பிட்டதுன்றது உங்களுக்கு புரியும். ஜாதிய சாயம் பூசுவது மிக மிக அசிங்கமான செயல். வரலாற்றை மறைப்பது அதை விட கேவலமான செயல், கேடுகட்ட அரசியல். இது வரலாற்றை மாற்றி எழுதுவது. அதுல கற்பனை இல்லையா? அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? கற்பனை இருக்கு, ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இந்த தந்தி ஊடகம் பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க ஊடகம். அதுலேயும் இந்த பொன்னியின் செல்வன் விவாதம், பிராமணன் எடுத்த படத்தை வச்சு விவாதம். அப்புறம் இந்த கஸ்தூரி பிராமண பெண். இந்த பிராமண ஊடகம் பன்றிசாலனை கூப்பிட்டு
பிராமணனுக்கு எதிராக பேச வச்சு பிராமண பெண் கஸ்தூரியுடன் சண்டை போட வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பன்றிசாலன் பிராமணர்களுக்கு எதிரானவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல பதிய வைக்கணும். ஏன்னா முனைவர் திரு பாண்டியனையாவும் 5ஆம் தமிழர் சங்கமும் முன்பே சொல்லிட்டோம், இந்த பன்றிசாலனை இயக்கிட்டு இருக்குது RSS தான். இந்த பன்றிசாலனை முதல்ல இன்டர்வியூ எடுத்து வளர்த்து விட்டவர்களும் பிராமண ஊடகமான விகடன் தான். பன்றிசாலனை மட்டும் இல்லை, இந்த தர்மதுரை, மன்னர் மன்னன் இவங்க எல்லாரையுமே இந்த பிராமண ஊடகமான விகடன் தான் வளர்த்து விட்டுருக்கு. அப்போ இந்த தந்தி சேனல் விடயத்தில் என்ன தெரிய வருதுன்னா, நம்ம இங்கே இவனை எக்ஸ்போஸ் பண்ணும்போது இவனை காப்பாற்றுறதுக்காக இந்த பிராமணர்கள் இவனுக்கு ஊடக வெளிச்சம் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பிராமணர்களே அவங்களுடைய ஊடகத்துக்கு பன்றிசாலனை கூப்பிட்டு பிராமணர்களுக்கு எதிராக பேச வச்சு பிராமண பெண்ணோட விவாதம் செய்ய வச்சாங்க. பன்றிசாலனை இயக்குறவங்க பிராமணர்கள், RSSன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே ஊடகத்தில் பன்றிசாலனை பிராமணர்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. அதாவது இவன் பிராமணர்களுக்கு எதிரானவன்றதை இவங்களே கட்டமைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாடகத்தை உருவாக்கியிருக்காங்க. இதே போல தான் இங்கே மன்னர் மன்னன் விடயத்திலையும் பாண்டியனையா மன்னர் மன்னன் பற்றி ஒரு விடயத்தில் 1 லைனில் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் மன்னர் மன்னன் அவனுடைய கம்யூனிட்டி டேப்ல பயங்கரமாக கொந்தளிச்சான். மன்னர் மன்னனை பற்றி 1 லைன் தான் பாண்டியனையா சொன்னார், 1 வரி தான் சொன்னார். ஆனால் அதுக்கு இவன் என்னென்னலாம் பேசியிருக்கான் பாருங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா, மிஸ்டர் ஜிகே வந்து இந்த மன்னர் மன்னனை தாக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் 2 மாதங்களுக்கு முன்பு பேசிய விடயத்தை கொண்டு வந்து தாக்குறான். இந்த தர்மதுரை மன்னர் மன்னனை பற்றி பேசினதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளே என்ன பரவ ஆரம்பிச்சதுன்னா, திராவிடம் தமிழ் தேசியர்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மன்னர் மன்னன் தமிழ் தேசியவாதியான், அவனை தாக்குபவர்கள் திராவிடம் அப்படின்ற ஒரு விடயத்தை சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்றிசால்னு ஒரு வியம் போடுறான். இந்த விடயத்துலையும் திராவிடம் தமிழ் தேசியவாதிகள்லாம் தாக்குது அப்படின்னு பேசுகிறான். இப்போ நம்ம இதுவரையும் சொன்னது கோர்வையாக சொல்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல பாண்டியன் ஐயா மன்னர் மன்னனை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். அதுக்கு மன்னர் மன்னன் கொந்தளிக்கிறான். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜிகே மன்னர் மன்னனை தாக்குறான். அதாவது இந்த திராவிடம் மன்னர் மன்னனை தாக்க ஆரம்பிக்கும். இப்படி தாக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க. என்னதுன்னா, திராவிடம் மன்னர் மன்னனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது திராவிடம் தான் மன்னர் மன்னனை பற்றி பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? மன்னர் மன்னன் கூட வம்பு இழுக்கிறவங்க எல்லாரும் திராவிடம் தான் அப்படின்றத விதைக்கிறாங்களாமா. இப்படி தாங்க இந்த பிண்டாரிகள் ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த லெவலில் வேணால் இறங்குவாங்க. இவங்க 2 பேருமே தமிழர்கள்கிட்ட கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே லாபம் தான். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மன்னர் மன்னன் என்ன பேசினான்னு கூட தெரியாமல் மிஸ்டர் ஜிகே எதிர்க்கிற காரணத்துக்காகவே மன்னர் மன்னனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் மிஸ்டர் ஜிகே பக்கம், பா மன்னர் மன்னனே எதிர்க்கிறாருப்பா, மன்னர் மன்னனால் ஆதாரம்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜிகேயும் புகழ்றாங்க. அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் போடுற சண்டையில் இந்த 2 பேருக்குமே லாபம். மக்களாகிய நீங்கள் இந்த பிரச்சனையை கொஞ்சம் உற்று நோக்குங்க. இந்த மன்னர் மன்னனை தூக்கி விடுறதுக்காக என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றதை பாருங்கள். ஆனால் ஒன்று, கடவுளர்களுடைய ஆட்டம் எப்போயே ஆரம்பிச்சிருச்சு. அனைத்து போலிகளும் களையெடுக்கப்படுவார்கள். தமிழர்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், இவங்கெல்லாம் ஏன் நம்மளை ஏமாத்துறாங்க? இந்த தர்மதுரை எடுத்துக்கோங்க. மார்ச் மாதம் 20ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உதிக்குன்னு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கான். மீன ராசி மீன யுகத்தையும் மறைச்சிருக்கான். காரணம், தமிழர்கள் நம்ம இவன் சொன்ன பொய்யை கண்டுபிடிக்க மாட்டோம், நமக்கு விண்ணியல் அறிவு இல்லைன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் சயின்ஸு சொல்லி ஏமாத்துறோம். காரணம், தமிழர்களுக்கு சயின்ஸ் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் இவனை போன்ற திராவிட கைக்கூலிகள்லாம் வரலாறு பேசுறதுக்கான காரணம், தமிழர்கள் நம்ம உண்மையான வரலாறை தேடுறதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மொத்த பெய்டு ஆக்டர்ஸுமே நடிக்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்மளுடைய கலைகளான இயல், இசை, நாடகம், இந்த நாடக கலையை கூட நம்ம மறந்துட்டோம். அதனால தான் யார் நடிக்கிறா, யார் உண்மையை பேசுகிறான்றத தமிழர்களால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம மறந்த கலைகளை வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நாம் மறந்த நம் கலைகளை நாம் மீண்டும் கையில் எடுக்கும்போது இது போன்ற போலிகள் களை எடுக்கப்படுவார்கள். மீண்டும் அடுத்த விடயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.